சமீபத்தில நீயா நானா பார்க்கும்போதே எனக்கு இதுக்கான யோசனை தோணுச்சு. இது கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவ போடுறேன். நம்ம முதல்ல பார்த்த வீடியோவுல ஒரு எம்ப்ளாயி ஒரு அதிகாரிய அடிக்கிறாரு. இப்ப அந்த அதிகாரிக்கு மேல ஒரு அதிகாரி இருக்க மாட்டாரா? அவர அடிக்கணும்னு தோணாதா? ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா, இந்த வொர்க்கிங் சிஸ்டம் எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காம இதுக்கு உங்களால தீர்வு காண முடியாது. இந்த வொர்க்கிங் சிஸ்டம் எப்பவுமே தனக்கு மேலே ஒரு அதிகார மட்டத்தை இருந்துகிட்டே இருக்கும், தனக்கு கீழே ஒரு அதிகார மட்டம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய வேலையை அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் கீழ்ப்படிந்து செஞ்சாதான் இந்த ஒர்க்கிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். கீழ்ப்படிஞ்சின்னு உடனே கையை முறுக்கிட்டு என்கிட்ட வராதிங்க. கீழ்ப்படிதல் என்பது வேறு, அடிமையாதல் என்பது வேறு. அடிமையாதல் என்பது 2 வகையில் நடக்கும். ஒன்று, அதிகாரி சொல்லக்கூடிய வேலையை தானாக முன்வந்து செய்யக்கூடியவர், சொல்லாத வேலையும் செய்யக்கூடியவர், கூடவே கூட இருக்கிறவங்கள போட்டு கொடுத்துட்டு வரக்கூடியவர். இப்போ இவரை எப்படி சார் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிமை என்பதை அவருக்கு உணர்த்தணும். 2வது வகை, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உங்கள் மேலே அதிகப்படியான வேலை பளுவை சுமத்தும் போது, நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நேருக்கு நேர் போய் சந்திக்காமல் தொழிற்சங்கத்தின் மூலமாக அணுகி அதற்குண்டான தீர்வை எட்டலாம். இதுதான் இந்த சிஸ்டத்துக்கு உள்ள நம்ம வேலை செய்யக்கூடிய முறை. அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிற்சங்கம் சாத்தியமாகும். ஆனால் தனியார் நிறுவனங்களுக்கு சாத்தியமா அப்படின்னா பல இடங்களில் இருக்குது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில், இந்தியாவில் குறிப்பாக டாடா நிறுவனங்கள்லையோ மாருதிலையோ எல்லாம் இந்த தொழிற்சங்கங்கள் இயங்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் தொழிற்சங்கங்கள் உருவாவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் தீவிரப்படுத்தி கூடிய விரைவில் தொழிற்சங்கங்களை வளர்த்தெடுத்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு சொர்க்கமாக மாறும். நன்றி.